ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரி ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், முடக்காத்தான் ரசம் தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்ட்டு. இது ரொம்ப உடம்பு வலிக்கு, மூட்டு வலிக்கு, வாய்வு பிடிப்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை வச்சு எப்படி ரசம் வைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ரசப்பூண்டு ஒரு 4 இது லைட்டா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதுல 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம முடக்கத்தான் கீரை நான் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். ரொம்ப எடுத்தோம்னா கசக்கும். இதை அப்படியே போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இந்த புளியில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்துறேன். கொஞ்சமா கடுகு பொரிஞ்சதும் இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த முடக்கத்தான் கீரை மிக்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தா புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு இப்போ நுர கட்டினோடனே, எப்பயும் போல ரசம் நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ரசம் நுர கட்டினோடனே இறக்கிடலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இதோட நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நம்ம இதை சாப்பிட்டோம்னா முடக்குவாதம், அப்புறம் கைகால் வலி, மூட்டு வலி, இது எல்லாத்தையும் குணப்படுத்திடும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி வாய்வு பிடிவியாக இருந்தாலும் இது விட்டுரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.